ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஜிடி விசஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னா, நரேந்திர மோடி ஸ்டேடியம், அகமதாபாத். இது வந்து குஜராத் ரைட்டன்ஸோட ஒரு ஹோம் கிரவுண்டு. இங்கே வந்து குஜராத் ரைட்டன்ஸ் வந்து டாமினேட் பண்ணியிருக்காங்க லேட்டஸ்ட் மேட்சஸில். ஸோ இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் 7:30 PM. இப்போ வந்து பிச் அனாலிசிஸ் பார்த்துடலாம். மேக்ஸிமம் பேட்டிங் பிச் தான். இது வந்து பேசர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. அது ஏன் நான் இந்த மேட்ச்லையும் கிளியராக சொல்கிறேன், ரெயினுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ இந்த மேட்ச் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 160 ஒரு 200 ரேஞ்சில் தான் ஸ்கோர்ஸ் வந்துட்டுருக்கு. பேசர்ஸ் வந்து 49 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின் வந்து 23 விக்கெட்ஸ். லாஸ்ட் மேட்ச் நான் கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு சான்ஸ் ரொம்ப கம்மின்னு, இந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்குது. அது வந்து குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் மட்டும் தான் இங்கே மேக்ஸிமம் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ பேசர்ஸ் தான் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்பின்னர்ஸ் ஸ்லைட்டாக கொஞ்சம் விக்கெட் எடுத்திருக்காங்க. அதை நம்ம பார்ப்போம். இந்த வெனியூவில் நடந்த ரீசெண்ட் மேட்சஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆர்சிபி வெர்சஸ் ஜிடி. இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா சிராஜ் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ரபாடா ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, ஹோல்டர் 2 விக்கெட்டு, அர்ஷாத் கான் 3 விக்கெட். பேசர்ஸ் சொன்ன மாதிரி பேசர்ஸ் பாருங்கள் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்துறாங்க. ரஷீத் கான் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ குவாலிட்டி ஸ்பின்னர், ஒரு குவாலிட்டி ஸ்பின்னரால் தான் விக்கெட் எடுக்க முடியும்னு சொன்னேன். அது ரஷீத் கான் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அர்ஷத் கான். இந்த மாதிரி பிச்சர்ஸில் நம்ம என்ன நோட் பண்ணோன்னா, இப்போ பவுலர்ஸ் ஒரு பவுலரை வந்து கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ போடும்போது நம்ம பார்க்கும்போது ஒரு சிராஜ் இருக்கார், ஒரு ரபாடா இருக்காங்க. அது தவிர்த்து ஹோல்டர், அர்ஷத் கான் இவங்கெல்லாம் வந்து தேர மாட்டாங்க. நம்ம வந்து இவர் வந்து ரபாடா வந்து ஒரு குவாலிட்டி சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலரு, சிராஜ் வந்து ஒரு இந்தியன் டெஸ்ட் பவுலரு. அந்த மாதிரி நம்ம சிவிசி போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து பேசர்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணும்போது என்னென்ன பேசர்ஸ் இருக்காங்களோ எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும். ஒரு வைஸ் கேப்டனோ ஒரு கேப்டனோ எல்லாருக்கும் கொடுத்திங்கன்னா, இப்போ இந்த மாதிரி அர்ஷத் கான் அந்த மாதிரி ஒரு பவுலர்ஸு, ஹோல்டர் இவங்களாம் வந்து கேப்டன்சி சாய்ஸ், வைஸ் கேப்டன்சி சாய்ஸில் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வந்து ஒரு அர்ஷத் கானுக்கோ இல்லை ஒரு ஹோல்டருக்கோ கொடுத்திங்கன்னா உங்கள் டீம் பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணும். ஸோ இதை வந்து இந்த பாயிண்ட் வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே வந்து செகண்ட் ஹாஃப் நம்ம பார்த்தோன்னா, ஜிடி வந்து புவனேஸ்வர் குமார் இவர் பாருங்கள் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ரோமாரி ஷெப்பர்ட் 2 விக்கெட். இதெல்லாம் இவங்கெல்லாம் மீடியம் பேஸ் பவுலர்ஸு. ஸோ எல்லாமே ஸ்பின்னர்ஸ் தவிர்த்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு 5 விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. சுயேஷ் சர்மா 4 ஓவர் போட்டு 1 விக்கெட் தான். அதை நான் சொன்னேன், குவாலிட்டி ஸ்பின்னர் ரஷீத் கான் இந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னருக்கு வேணால் விக்கெட் விழலாம். இந்த மாதிரி நார்மல் பவுலர்ஸ்க்குலாம் வந்து 1 விக்கெட் தான் விழுது, ரேர் தான் விக்கெட் விழுறது. ஸோ புவனேஸ்வர். ஸோ பேசர்ஸுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு 5 விக்கெட்ஸு, ஃபஸ்ட் ஹாஃபில் மட்டும் பார்த்திங்கன்னா 5-7 விக்கெட்ஸ். ஸோ டோட்டலாக 12 விக்கெட்ஸ் பேசர்ஸுக்கு, ஸ்பின்னர்ஸுக்கு 3 விக்கெட்ஸ் தான் விழுந்துருக்கு. ஸோ இந்த ரேஷியோவில் நீங்கள் டீம் போடுங்க. ஜிடி பேட்ஸ்மேன்ஸ் பார்த்திங்கன்னா, ஜிடி பேட்டிங்கோட டாப் பில்லர்ஸே சுதர்ஷன், கில், பட்லர் தான். இவங்க 3 பேர் நம்பி தான் இந்த டீமே இருக்குது. இந்த 3 பேரில் 2 பேர் ஃப்ளாப் ஆனாலுமே டீமுக்கு அதை முடிஞ்சிடுது. ஸோ மேக்ஸிமம் 2 பேர் நல்லா விளையாடிடுறாங்க. சம்டைம்ஸ் ஓப்பனிங் பேரே மேக்ஸிமம் ஸ்கோர் அடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸை டார்கெட் பண்ணுங்கள். இவங்களில் மெயினாக இந்த 3 பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சுதர்ஷன் வந்து 6 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஓகே, போர் பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் மேட்ச். கில் 43 கன்சிஸ்டண்ட்டாக அடிச்சிட்டு. கில்லோட ஸ்ட்ரைக் ரேட் கூட நோட் பண்ணுங்கள், 240s போகிறாரு. நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட்டுக்கெலாம் 6 பாயிண்ட்ஸ் 2, 4, 6ன்னு 3 வெரைட்டி பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஸோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்குலாம் கில்லுக்கு வந்து 6 ஸ்ட்ரைக் ரேட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பட்லருக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 தான் இருக்கும். ஸோ 2 பேரும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர், இவர் 12 ரன்ஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக போர் பெர்ஃபார்மன்ஸு. ஷாருக் கானும் போர் பெர்ஃபார்மன்ஸ். டிவாட்டியா வந்து ஏதாவது ஒரு மேட்ச், ஒரு 4-5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாரு. ஹோல்டர் வந்து டீசென்ட் ஆல்ரவுண்டர், 4 ஓவரும் போடுறாரு. கரெக்டாக மிடில் எத்தனை 1, 2, 3, 4 ஒரு 5 விக்கெட் வந்து அவர் இறங்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பவுலிங்லேயே யார் ஃபஸ்ட்டு இறங்குறாரு அதையும் நோட் பண்ணுங்கள். ரஷீத் கான் உங்களுக்கு 3 to 4 ஓவர்ஸும் போடுவார், மேக்ஸிமம் ஒரு விக்கெட் எடுப்பார். அவர் கண்டிப்பாக கேட்சிங் ஃபீல்டிங்கில் வந்து கேட்ச் வர இடத்துல தான் அவரை கண்டிப்பாக நிறுத்துவாங்க. கேகேஆருக்கு ஒரு ரிங்கு சிங் எப்படியோ, குஜராத் ரைட்டன்ஸ்க்கு ஒரு ரஷீத் கான், அவர் மெயினாக கேட்ச் வர ஏரியாவில். இப்போ வந்து நார்மலாக ஒரு பவுலர் 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட் எடுக்கலனாலுமே அவர் ஒரு 10 டாட் பால் போடுறாருனா அது ஒரு 10 பாயிண்ட், அவருக்கு ஒரு 4 14. லைனில் நின்று ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு 16 பாயிண்ட் 30 பாயிண்ட். இப்போ பேட்டிங்கில் ஆடி ஒரு 10 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 2 4 அடிக்கிறாருன்னா அது ஒரு 10, 2 4க்கு ஒரு 8 18 பாயிண்ட். இப்போ 48-50 பாயிண்ட் அவர் வந்து அவரோட ப்ரெசன்ஸ்லேயே அவர் எடுக்கிறாரு. இப்போ ரஷீத் கான் வந்து விக்கெட்டே எடுக்கலைன்னா அவர் வேஸ்ட்டு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அவர் 4 ஓவர் போட்டு ஒரு 10 டாட் பால் போட்டார்னா 10 பாயிண்ட்டு. ஃபீல்டிங்கில் 2 கேட்ச் பிடிக்கிறாரு 16 26, அவருக்கு ஒரு 4 பாயிண்ட் 30. ஸோ அவர் ஒரு 10 ரன் அடிக்கிறார், அது ஒரு 42 4 48, ஈஸியாக அவர் வந்து 50 பாயிண்ட் எடுத்துடுறாரு. ஸோ ஒரு ஸ்பின்னர் இப்போ இந்த பிச்சுக்கு செட் ஆக மாட்டார், குவாலிட்டி ஸ்பின்னர் ஓகே,
குவாலிட்டி ஸ்பின்னர் சொன்னேன். ஒரு வேளை நீங்கள் வந்து ஸ்பின்னர் வேணான்னு முடிவு பண்ணால் கூட இந்த மாதிரி பிளேயர்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஃபீல்டிங் பொசிஷனும் பார்க்கணும். இது நிறைய ப்ரெடிக்ஷனில் யாருமே சொல்லவே மாட்றாங்க. அவங்க வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு, இல்லை எந்தெந்த டீமு, எந்த பவுலருக்கு எந்த பேட்ஸ்மேன் அவுட் ஆகுறாரு, இதை பற்றி மட்டுமே பேசுகிறாங்களே தவிர நம்ம மெயினாக ஃபீல்டிங் பொசிஷன் யாரெல்லாம் மெயினான ஃபீல்டர்ஸ்னும் பார்க்கணும். ரஷீத் கான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபீல்டர்ஸ். அவர்கிட்ட மேக்ஸிமம் 2 to 3 கேச்சஸ் போகும். அவர் 90% எஃபிஷியன்சி. அவர்கிட்ட வந்தால் கேட்ச் மிஸ் பண்ண மாட்டார்னு இருக்குது. அதுவும் இல்லாமல் மோஸ்ட்டாக வந்து ஸ்லைடிங் கேச்சஸ்லாம் நிறைய பிடிப்பார். அவர் நேச்சுரலாகவே மிஸ் பண்ண மாட்டார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவர் வந்து 40 to 50 பாயிண்ட்ஸ் எடுத்துடலாம். இது கூட அவர் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாருன்னா கேரண்டியாக கேப்டன் பிக்குக்கு நீங்கள் போகலாம். இப்போ அதுக்கேற்ற பிச்சும் ஃபேவராக இருந்துச்சுன்னா நீங்கள் கேப்டன்சி பிக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பவர் பிளே பவுலர்ஸ் போடுறாங்களா, ஸ்லிப்பில் யார் நிற்பா, அந்த மாதிரி பிளேயர்ஸும் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு 20+ ரன்ஸ் அடித்து ஒரு ஸ்லிப்பில் 2 கேட்ச் பிடிக்கிறாருன்னா, ஆனால் அந்த ஸ்லிப் பிளேயர்ஸை நான் விட்டுறேன். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம அக்யூரேட்டாக போக முடியாது. ஆனால் மேக்ஸிமம் லைனில் நல்லா கேட்ச் பிடிக்கிறவங்கள இந்த மாதிரி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் மேட்ச் ஓகே, இது வந்து ஜிடி பெர்ஃபார்மன்ஸ் அந்த பிச்சில். நெக்ஸ்ட் ஜிடி மும்பை மேட்ச் நடந்திருக்கு. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா சிராஜ் அகைன் 1 விக்கெட் எடுத்திருக்கார். ரபாடா 3 விக்கெட் எடுத்திருக்கார். ரஷீத் கான் விக்கெட்லெஸ். பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அவர் லாஸ்ட் மேட்ச் விளையாடல. வாஷிங்டன் சுந்தர்லாம் அவங்க பவுலராகவே மதிக்கலைங்க. நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் படி தான் போனோம். அவங்க வந்து ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கும்போது வாஷிங்டன் சுந்தரை ஒரு பவுலராகவே பார்க்குறீங்க. அவர் ஒரு பேட்ஸ்மேன் தான். ஏன்னா அந்த டீமில் சிராஜ், இப்போ இருக்கிற டீம் பார்த்திங்கன்னா சிராஜ், ரபாடா, ரஷீத் கான், ஹோல்டரு, அர்ஷத் கான், இவங்க 5 பேரே போட்டுடுறாங்க. அது இல்லாமல் மனவ் சுதர்னு ஒருத்தர் இருக்கார். அவரும் ஒரு 2 to 3 ஓவர்ஸ் ரொட்டேட் பண்ணுறாரு. அதனால் வாஷிங்டனும் ஒரு பவுலரே கிடையாது. அவர் பவுலராக கன்சிடர் பண்ணாதீங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்லாம் கொடுக்குறீங்கன்னா அந்த டீமே ஒரு வேஸ்ட்டு டீம் தான். ரேராக பேட்டிங்கில் அடிக்கிறார். ரேராக உங்களுக்கு வந்து பேட்டிங்கில் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு தோணுச்சுன்னா வேணால் ஒரு வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். மற்றபடி வேஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நார்மல் பிக்குக்கு அவர் வந்து புவர் தான். ஸோ அவர் எடுக்காதீங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜிடி வந்து சம்மடி வாங்கினாங்க. ஆனால் அந்த பவுலிங் பாருங்கள், பும்ரா 1 விக்கெட், ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், அஸ்வினி குமார் 4 விக்கெட்டு, காசன்ஃபர்ஸ் அண்ட் 4க்கு 2. இந்த வந்து டோட்டலாகவே இந்த மாதிரி மேட்சுங்களில் ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறதுலாம் நோட் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள், லாஸ்ட்டு ரபாடாவை காசன்ஃபர் எடுத்திருக்காரு, சிராஜை காசன்ஃபர் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சாண்ட்னர், பிலிப்ஸு, வாஷிங்டன். சாண்ட்னர் வந்து குவாலிட்டியாக போட்டு எடுத்திருக்காரு. குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். ஆனால் காசன்ஃபர் பாருங்கள் பவுலர்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஸோ இது ஒன் சைடட் மேட்ச்சு. அதே மாதிரி டெத் ஓவரில் போட்டிருக்காரு. ஸோ அதனால் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் ஓகே, பிச் ரிப்போர்ட்டு நம்மளுக்கு போதும். இப்போ வந்து ஹெட் டு ஹெட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். லேட்டஸ்ட்டாக குஜராத் வந்து ஆர்சிபி கிட்ட சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து நம்ம சேம் ஆல்ரெடி பிச் ரிப்போர்ட்லேயும் பார்த்துட்டோம். ஸோ சேம் மேட்ச் தான் இது. ஹெட் டு ஹெட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே கூட ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ராடனரியாக விளாண்டாங்க ஜிடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரபாடா சேம் தான். இதில் பாருங்கள், அர்ஷத் கானும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ரபாடா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணும். இப்போ அர்ஷத் கானும் போஸ்டிங் போடலாம், ஹோல்டரும் போஸ்டிங் போடலாம், ரபாடாவும் போஸ்டிங் போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் மேட்ச்சில் கூட இப்போது லூஸ் ஒரு டீம் பண்ணுதுனா, இப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து ஜிடி ஃபஸ்ட் பவுலிங் போடும்போது மேக்ஸிமம் விக்கெட் எடுத்துடுறாங்க. செகண்ட் பேட்டிங் ஆடும்போது கூட மேக்ஸிமம் விக்கெட் லூஸ் பண்ணி தான் வின் பண்ணுறாங்க. அப்போ கூட பாருங்கள், புவனேஸ்வர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நோட் பண்ணணும். ஸோ இப்போ தாங்க மேட்சே ஆரம்பிக்குது. ஐபிஎல் டாமினேட்டர்ஸே இவங்க தான். இவங்க வந்து எந்த டீம் கிட்ட தோப்பாங்கன்றது வந்து யாரும் ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஹெவியாக போகும். ஆனால் வந்து குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸை வின் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரபுசிம்ரன் சிங், பிரியான்ஷ் ஆரியா, குப்பர் கானாலி, ஸ்ரேயஸ் ஐயர் எல்லாருமே பவுன்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு தான் போவாங்க. ஸோ பவர் பிளேயில் பார்த்தீங்கன்னா அர்ஷத் கான் ஒரு லெஃப்ட் ஆம் பேஸு, ரபாடா, இவங்க 2 பேரும் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஃபார்மில் இருந்துகிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டாப்பில் ஒரு 4 பிளேயர்ஸில் ஒரு 2 பிளேயர்ஸ் நீங்கள் வந்து புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் பிரப்சிம்ரன் ஆனால் அந்த டீமோட டாப் ஆர்டர் எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக ஆகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த 4 பிளேயர்ஸில் யாராவது 2-2-2-2-2ன்னு இப்போ பிரப்சிம்ரன், பிரியான்ஷ் ஆரியா, பிரப்சிம்ரன் கானாலி, பிரப்சிம்ரன் ஐயர், ஆர்யா பிரப்சிம்ரன், ஆர்யா கானாலி, ஆர்யா ஐயர், கானாலி சிம்ரன், கானாலி ஆர்யா, கானாலி ஐயர், ஐயர் சிம்ரன், பிரப்சிம்ரன், ஐயர் ஆர்யா, ஐயர் கானாலி, இந்த மாதிரி 2-2-2 ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெடிக்ஷன். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஒரு வேளை பஞ்சாப் ஃபஸ்ட்டு பவுலிங் போடுறாங்கன்னா ரபாடா வந்து டாப் கிளாஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். இவங்களோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா பிரப்சிம்ரன் 59, பிரியான்ஷ் ஆரியா 20, யாரையுமே குறை சொல்ல முடியாது. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க.
பவுலிங் தான் போராக இருக்குது. ஹர்ஷதீப் சிங் எல்லாருமே ரன்ஸ் லீக் பண்ணுறாங்க. ஆனால் மெயின் பிக் பார்த்திங்கன்னா ஹர்ப்ரீத் பிரார். நல்லா நோட் பண்ணுங்கள், 4 over 25 run நோ லாஸ். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காரு. இந்த மேட்ச் வந்து அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா செகண்ட் பவுலிங்கில் ஹர்ப்ரீத் பிரார் போடும்போது கன்ஃபார்மாக இவரை டார்கெட் பண்ணியே ஆகணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஷியல் சாய்ஸாக இருப்பார் ஹர்ப்ரீத் பிரார். அதை தவிர்த்து சஹலும் டீசென்ட் ஃபார்மில் இருக்கார், ட்ரை பண்ணலாம். ஸோ அதை தவிர்த்து வேறு யாரும் வைஸ் கேப்டன்சிக்கு இந்த பவுலிங் யூனிட்டில் ஆப்ஷனே இல்லை. சாகல் கூட நம்ம ஒரு மேட்ச் 2 விக்கெட் எடுத்தால் அடுத்த மேட்ச் விக்கெட்லெஸ்ஸாக 60+ ரன்ஸுக்கும் போகிறாரு, 50+ ரன்ஸுக்கும் போகிறாரு. ஸோ மேக்ஸிமம் அவங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்லேயே சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு ப்ரீவியஸ் மேட்ச் யார் கூட டெல்லி கேபிட்டல்ஸ் கூட ஆடிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் சைட் டாமினேட் பண்ணாங்க இந்த மேட்ச். ஆனால் அந்த மேட்ச் அவங்க ஈஸியாக ஜெயிச்சாங்க. அந்த மேட்ச்லேயும் பாருங்கள், ஹர்ஷதீப் சிங் லீக் பண்ணார், பார்ட்லெட் லீக் பண்ணார், மார்க்கோ ஜான்சன் லீக் பண்ணார், வைஷாக் விஜயகுமார், சாகல் பாருங்கள். இதனால தான் சொல்கிறது இவர் வந்து சிவிசி போடுறதுக்கே யோசனையாக இருக்குது. 42 ரன்ஸ் போயிருக்காரு விக்கெட்லெஸ்ஸு. ஸ்டாயினிஸு போடலாம், ஏன் தரமாட்டுறாங்கன்னு தெரில. அவர் ஒரு ஓவர் 11 ரன்னு அவர் கொடுத்தா தானே தெரியறதுக்கு. ஏதாவது ஒரு ஓவர் கொடுக்குறாங்க, இல்லைனா இல்லை. குஜராத் ரைட்டன்ஸ் வாஷிங்டன் சுந்தர் எப்படி யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பஞ்சாப் கிங்ஸு ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வரைக்கும் ஓவர். நெக்ஸ்ட்டு நம்ம பிளேயர்ஸோட ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் விக்கெட் கீப்பிங் செக்ஷனில் பிரப்சிம்ரன் பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். 59, 76, 0, 80, 51. ஸோ 59, 76, 0, 80, 51. ஸோ பிரப்சிம்ரன் ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. சேம் பட்லர் 39, 39, 25, 5, 25. பட்லருமே டீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட்லர் பார்த்திங்கன்னா 9 மேட்சஸ் 309 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 33 fours, 15 6. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதே பிரப்சிம்ரன் சிங் பார்த்திங்கன்னா 7 மேட்சஸ் 346 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. 37 4, 17 6. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பேட்டிங்கில் பேட்ஸ்மேன் வந்து கில்லு 43, 33, 32, 14, 86 எக்ஸலண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சுதர்ஷன் 6, 87, 100, 0. அதாவது சுதர்ஷன் பார்த்திங்கன்னா தூக்கிடுங்க, இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் போடு, இல்லை கேப்டன் வைஸ் கேப்டன் கூட போடாது, கேப்டன் போடுங்க, இல்லை டீம் விட்டு தூக்கிடுங்க. அதான் 6, 0 அப்போ தூக்கிடுங்க. 87, 100 அப்போ கேப்டனை போடுங்க. அது ரெண்டே சாய்ஸ் தான். ஷாருக் கான் வேணாம், 8, 0, 0, 17, 3. ஸ்ரேயஸ் ஐயர் 30, 71, 5, 66, 69. இவர் ஒரு நல்ல சிவிசி பிக்காக இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. பிரியன் ஷாரியா 29, 43, 93, 15, 57. இவர் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போடுங்க, இல்லை டீம்லேருந்து தூக்கிடுங்க. சேம் ராகுல் டிவாட்டே 27, 0, 8, 7, 10. ஏதாவது ஒரு 5 மேட்சஸ் ஒன்ஸ் ஃபினிஷ் பண்ணி தராரு. ரேராக ரொட்டேட் பண்ணுங்கள், அவ்வளோதான். நேகல் வதேரா 0, 25, 13, 14, 10 வேண்டாம். நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மனோசுத்தருக்கு மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் 62, 19. இப்போ டாப்பில் வந்து ஒரு 2 பேர் ஃப்ளாப் ஆகிறாங்கன்னு சொல்கிற மாதிரி. அதுபடி கரெக்டாக நடந்துச்சுன்னா ஸ்டாயினிஸ் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார். இது மாதிரி ஒரு 29, ஒரு 60, ஒரு 30+ ரன்ஸ் கேரண்டி அடிப்பார். ஸோ ஸ்டாயினிஸு நீங்கள் டாப் பிளேயர்ஸு மிஸ் ஆவாங்கன்னு நினச்சிங்கன்னா ஸ்டாயினிஸ் அடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர், இவர் 12, 1, 19, 26 ஏதோ ஒரு ரேர் மேட்ச் ஒன்று. அதனால் ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரு டீமில் ட்ரை பண்ணலாம். மார்க்கோ ஜான்சன் புவர் பவுலிங், விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்திருக்காரு. ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு 5 மேட்ச். ஹோல்டர் பார்த்திங்கன்னா அது வந்து ரன்ஸு ஒரே ஒரு ரன் தான் அடிச்சிருக்காரு. பேட்டிங் சான்ஸே அவர் கிடைக்கல. ஹோல்டர் பார்த்திங்கன்னா 12, 0, 23, 37, 49 எக்ஸ்ட்ரா நிறைய ஆடி இருக்கார் T20. ஹோல்டர் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக இருப்பார் ஆல்ரவுண்டரில். கூப்பர் கார்னலி 30, 17, 87, 17, 11. இவரும் அதே தான், போடுங்க இல்லைனா தூக்கிடுங்க. சேம் தான். 3 மேட்சஸாக தான் ஒரு புவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு, அதையும் நம்ம நோட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு சுபம் ஷெக்டே, இவர் வந்து பவுலிங் போட்டார். இவர் ஒரு ஆப்ஷன் இந்த மேட்ச் வந்து இவரை கன்சிடர் பண்ணுங்கள். இவர் பேட்டிங்கும் டீசெண்டாக ஆடுறவர் தான், டாப் ஆர்டர். அதே மாதிரி பஞ்சாப் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துச்சுன்னா சுபம் ஷெக்டே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டாப் ஆர்டர் விக்கெட் போகணும்னு எனக்கு தோணுது. அர்ஷத் கான், ரபாடா கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவாங்க. பிரப்சிம்ரன், கூப்பர் கார்னலி, பிரியன் ஷாரியா யாராவது 2 பேர் கன்ஃபார்மாக 3 to 4 ஹவர்ஸில் அவுட் ஆகிடுவாங்க இன்றைக்கி. அதான் அதுக்கு வந்து பஞ்சாப் ஃபஸ்ட் பேட் பண்ணும். இப்போ ஆல்ரவுண்டர்லேயே பவுலிங்னு பார்த்தீங்கன்னா மனோசுதர் 5 மேட்ச்சில் 2 விக்கெட்டு தான் எடுத்திருக்காரு. ஸ்டாயினிஸ் ஓவரே பெருசாக போடல, வாஷிங்டனும் போடல. மார்க்கோ ஜான்சன் 5 மேட்சஸில் 3 விக்கெட்ஸ் ஆவரேஜ். ஹோல்டர் 5 மேட்சஸில் 5 விக்கெட், குட் பர்ஃபார்மன்ஸு. கூப்பர் கார்னலி ஓவரே போடல. சுபம் ஷெக்டே ஒரு மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அவர் லாஸ்ட் 2 மேட்சும் பவுலிங் போட்டிருக்காரு. ஸோ அதனால் அவர் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அவ்வளோ. நெக்ஸ்ட்டு பவுலிங் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ரஷீத் கான் 5 மேட்சஸ் 5 விக்கெட். அர்ஷத் கான் பாருங்கள் ஒரு 6 விக்கெட் ஆள் கூட எடுத்திருக்காரு. 6, 8, 10, 13 5 மேட்சஸ் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. மஸ்ட் பிக் பவுலராக இருக்கார். இன்னைக்கு கன்ஃபார்மாக பர்ஃபார்ம் பண்ணுவார். இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு
ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் கன்ஃபார்மாக மஸ்ட்டு பிக்கு எடுத்துருங்க. போஸ்டிங் கூட கொடுங்க, வைஸ் கேப்டன் கேப்டன் எது வேணால் கொடுங்க. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரபாடா பாருங்கள் 3-3-3-1, இவரும் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். ஒர்த்தான ஒரு பவுலர் தான், கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹர்ஷதீப் சிங் 5 மேட்சஸில் 8 விக்கெட்ஸ். ஸோ இவர் நல்லா போட்டிருக்காரு. என்ன பிரச்சனைனா நிறைய ரன்ஸ் லீக் பண்ணுறாரு. இப்போ ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாருனா ஓகே, ஒரு 1 விக்கெட் எடுக்கிறாரு, அது ஒரு போல்டாக எடுக்கிறாருனா கூட 42 பாயிண்ட் வருது. ஆனால் அவர் வந்து 6 பாயிண்ட்ஸ் வேஸ்ட்டாக ரன்ஸ் லீக் பண்ணியே போயிடுது. 36 இல்லை 34. இதனால் அவர் வந்து ட்ரீம் டீமில் ஸ்டார் பிளேயர் ஆக மாட்டார். வைஷாக் விஜயகுமார் விளையாடுறது டவுட்டு. லாக்கி ஃபெர்குசன் 5 மேட்ச் 5 விக்கெட். கண்டிப்பாக இந்த ஸ்டேடியத்தில் குஜராத் டைட்டன்ஸோட பழைய பிளேயர் இவர், நல்லாவும் அவங்களுக்காக 2 விக்கெட் 3 விக்கெட்டெல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இவரோட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சிராஜ் ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக போடுங்க. செகண்ட் பவுலிங்னா நிறைய குறைச்சிக்கோங்க. செகண்ட் பவுலிங்கில் நிறைய வேண்டாம். ஃபஸ்ட் பவுலிங்னா கண்டிப்பாக போடுங்க. சாகல் நம்பவே முடியாது. இவரை போடுங்க. வைஸ் கேப்டன் போஸ்டிங் எதுவுமே கொடுக்காதீங்க. அவருக்கு சிவிசி எதுவும் போடாதீங்க. போடுங்க, இல்லைனா தூக்கிடுங்க, அவ்வளோதான். ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பாட்லெட் இருக்க மாட்டார். ஹர்ப்ரீத் பிரார் இவங்க வந்து பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் ஆடுதுன்னா கன்ஃபார்மாக இவரை செகண்ட் ஹாஃபில் ரொட்டேட் பண்ணுங்கள். இவரை வந்து அட்டாக் பண்ணுறது ஈஸி கிடையாது. நல்ல டாக்டிக்கல் பவுலர், சூப்பராக போடுவார். ஸோ உங்கள் பிளான்ஸில் கண்டிப்பாக ஹர்ப்ரீத் பிரார் வச்சுக்கோங்க. பஞ்சாப் செகண்ட் பவுலிங் பண்ணிச்சுன்னா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்னேன்னா பட்லர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். பிரப்சிம்ரன் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கலாம். சுப்மன் கில் கேப்டன் வைஸ் கேப்டன், ஐயர், இவங்க எல்லாருமே கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பிரியன் ஷாரியா பிரப்சிம்ரன் கொடுக்குறீங்கன்னா அவங்க 2 பேர் கொடுத்துட்டு ஐயர் இன்னும் 2 பேர் தூக்கிடுங்க. ஐயர் தூக்குங்க. இல்லை இந்த 3 பிளேயரில் யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு 2 பேருக்கு மாற்றி கொடுங்க. ஆனால் ஒருத்தர் தூக்குங்க. ஏன்னா கன்ஃபார்மாக 3-4 பேருமே எல்லா மேட்ச் மாதிரி நீங்கள் கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க. யாராவது கண்டிப்பாக 2 பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆவாங்க, இல்லை 1 பிளேயர் கன்ஃபார்ம் ஃப்ளாப் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் மாற்றி ரொட்டேட் பண்ணிங்கன்னா இப்போ பிரப்சிம்ரன் ஃப்ளாப் ஆகும்போது ஐயர் காம்போ ஒர்க் அவுட் ஆகும். இல்லைனா ஆர்யா கில்லு, ஐயர் சுதர்ஷன் பிரப்சிம்ரன் இந்த மாதிரி மாற்றி போடுங்க. நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னா கூப்பர் கானொலி வந்து சியாவோ விசியாவோ போடாதீங்க, வேண்டாம். கூப்பர் கானொலி மேக்ஸிமம் எதுவுமே போடாதீங்க, வேண்டாம். ஸ்டானிஸ் கூட ஒரு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஹோல்டர் கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு ஓவரும் 4 ஓவர் போடுவார். பேட்டிங்கும் ஒரு 5 விக்கெட் வந்தால் கரெக்டாக இறங்குறாரு. கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒரு 2 ரோலும் நல்லா கிடைக்கும். ரபாடா பார்த்திங்கன்னா ஒரு சியும் கொடுக்கலாம், வைஸ் கேப்டனும் கொடுக்கலாம். அதே மாதிரி அர்ஷத் கான் சிவிசி கொடுக்கலாம். ஸோ பவுலிங்கில் அர்ஷத் கான், ரபாடா, ஹோல்டர், ஸ்டானிஸ் ஒரு விசி கொடுக்கலாம். சுப்மன் கில் வந்து சிவிசி கொடுக்கலாம். ஐயரும் சிவிசி கொடுக்கலாம். சுதர்ஷன் சிவிசி கொடுக்கலாம். ஆர்யா சிவிசி கொடுக்கலாம். பட்லர் சிவிசி கொடுக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விசி கொடுத்தா போதும் பட்லருக்கு. பிரபசிம்ரன் நீங்கள் கேட்கலாம், என்ன நீ 2 பேர் தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரையும் சிவிசி போகிறோன்னா நம்ம நிறைய டீம் மேக்ஸிமம் 40 டீம்ஸ் போடலாம். ஸோ அதனால் இப்போ வந்து ஐயர் கொடுக்குறீங்கன்னா பிரியன் ஷாரியா வச்சுட்டு பிரப்சிம்ரன் தூக்கிடுங்க. இப்போ ஐயர் கேப்டன் கொடுக்குறீங்க, பிரப்சிம்ரன் வச்சுட்டு பிரியன் ஷாரியா தூக்கிடுங்க. இப்போ ஐயர் கில் கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி ஒருத்தர் ரொட்டேட் பண்ணி போடுங்க. கூப்பர் கானொலி மேக்ஸிமம் ரொட்டேஷனில் வச்சுக்கோங்க நார்மலாக. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் மக்களே. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.